மணல் குவாரி தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? தமிழகத்தில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக விற்பனை செய்வதாகவும் அதே போன்று கூடுதலாக மணல் அள்ளுவதாகவும் இது தொடர்பாக அமலாக்கத்துறை நேரடியாக சோதனை மேற்கொண்டது தமிழகத்து பல்வேறு இடங்களில். இது தொடர்பாக 10 மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்டோருக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மன் எதிர்த்து மாவட்ட ஆட்சியர்கள் சார்பில் தமிழக அரசுடைய பொதுத்துறை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், M ஜோதிராமன் ஆகியோர் அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. இதனால் கோபமடைந்த நீதிபதிகள் பொதுத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருந்தார். மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொதுத்துறை செயலாளர் ரீட்டா தாகூர் நேரில் ஆஜராகி ஹரிஷ் தாகூர் நேரில் ஆஜரானார். அவருக்கு சார்பில் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் ஆஜராகியிருந்தார். அப்போது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். அதாவது, இந்த வழக்கு ஏற்கனவே பட்டியலிடப்பட்டுள்ளது, வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரியும், ஏன் அரசு தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் யாரும் ஆஜராகாமல் இருந்து விட்டு தவறுதாக விட்டுவிட்டனர், எனவே இதற்கு மன்னிப்பு கோருவதாக கூறினார். ஆனால் நீதிபதிகள் இதே நிலை தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும், ஆனால் அரசுக்கு ஆதரவான வழக்கு என்றால் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்கிறீர்கள், அரசுக்கு எதிரான என்றால் மேல்முறையீடு செய்து விசாரணையை தாமதப்படுத்துகிறீர்கள், இதே நடைமுறை தான் எல்லா வழக்கும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு போன்ற, அதாவது கல்வித்துறையில் இது ஒரு ஏராளமான வழக்குகள் தமிழகம் முழுவதிலும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அடிக்கடி வாய்தா கேட்பதாகவும், சிமிலர் வழக்கு இதே போன்று இது தொடர்பான சில வழக்கு நிலையிருப்பதாக காரணம் கூறி அடிக்கடி வாய்தா கேட்பதன் மூலம் தமிழக அரசுக்கு 1100 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் சாதாரண ஆளா இருந்தாலும் சரிசமமாக கருதுவதாகவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இது போன்ற நிலையை நீதிமன்றத்தில் அரசுக்கு ஆஜராகாமல் இருப்பதன் மூலம் தேவையில்லாத பொருட்செலவும் கால விரையும் ஏற்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். அதுக்கு அரசின் தலைமை வழக்கை மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோருவதாக கூறியதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். இனிமேல் இது போன்ற நடைமுறைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், இதை வழக்கமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்து வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.